கோவில். பெரிய பழமை வாய்ந்த கோவில், வரலாற்று சிறப்புமிக்க கோவில், காசி விஸ்வநாதர். அதுக்கு மேலே தான் அன்றைக்கி மேலே போட்டில் போய்கிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன். இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நேரடியாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள், இந்த புகை தெரியுதா? புகை பாருங்கள், புகை மண்டலம் மாதிரி ஒரு இது தெரியும். அங்கே தான் அது வந்து எரிக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ மாடுகள் நிற்குது. மாடு நிறைய பேர் தீர்த்தத்தில் குளிக்கிறாங்க. நாங்களும் குளிப்போம், நாளைக்கு குளிப்போம், முடிந்தால் இன்றைக்கே குளிப்போம். இந்த புண்ணிய தீர்த்தத்தில் எல்லாருமே வந்து கால் நினச்சி அவங்களுடைய எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புண்ணிய தீர்த்தம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது செய்யும் அப்படின்னு வரலாறு எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், சிறப்பான கோவில் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த எரிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாருமே பிணத்தை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய விறகுலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அது சைடில் பாருங்கள், விறகுலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ விறகு தான். நிறைய பேர் காணிக்கையாக கொடுக்குறது, நிறைய பேர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அது இருக்கும். அதை எடுத்து தான் போகிறோம். பக்கத்தில் போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் நான் நாளைக்கு கோவிலுக்கு போய்ட்டு பக்கத்தில் பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, எரிஞ்சிட்டு பாருங்கள். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த எரிக்கிற போது அந்த ஸ்மெல்லே வராது. நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், ஒரு ஸ்மெல்லு கூட கிடையாது. அப்போ அந்தளவுக்கு ஒரு புண்ணியஸ்தலம். நமக்கு ஒரு சாதாரண ஒரு ஸ்மெல் வந்தாலே நம்ம தாங்க முடியாது. ஆனால் இத்தனை பிணங்கள் எரிகின்ற போது அந்த ஸ்மெல்லே வரல. அந்த அளவுக்கு ஒரு புண்ணியஸ்தலமான ஒரு இடம் காசி விஸ்வநாதர். புகை போயிட்டுருக்கு பாருங்கள். நாளைக்கு நேரடியாக அங்கே போயிட்டு சொல்கிறேன். இதுதான் கோவில். இப்போ கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்க்குறேனோ அதை வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.